நிலவியது. ராகவ் என்ன சொல்ல போகிறான் என்று அவனை எல்லோரும் கவனித்தார்கள், மது உட்பட. தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் ராகவ். என்னோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை துணைவியா வரப்போற அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு என்னோட காதல சொல்ல போறேன் என்று சொன்ன ராகவன் தன் பிஏ வாசுவிடமிருந்து ஒரு மலர் கொத்தை வாங்கியவன் மேடையிலிருந்து இறங்கி வந்தான். அவன் நடந்து வரும் தோரணையே எல்லோருக்கும் சொன்னது அவனின் காதலி அந்த அரங்கத்தில் தான் இருக்கிறாள் என்பதை. மலர் கொத்தோடு மேடையிலிருந்து இறங்கி வந்தவன் அந்த ஹாலின் நடுவே நின்று அவன் பிஏ வாசுவிடமிருந்து மைக்கை வாங்கினான். ஹே கைஸ், ஒரு சில நாட்களை நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது இல்லையா? அப்படி என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நாள் அவளை பார்த்த அந்த நாள் தான். அழகான ஒரு கிராமத்துல என் அண்ணனோட திருமணத்துலதான் என்னோட அவளை நான் பார்த்தேன். ஒப்பனைகள் இல்லாத அவளோட அழகு எனக்கு பேரழகா தெரிஞ்சது. யாரு என்னன்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாவ. யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் உடனே செய்வா. நான் அவ பக்கத்துல இருந்தும் என்ன நிமிர்ந்து கூட பார்க்காத அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும். என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே அவதான் என்று சொல்லிக்கொண்டே ராகவ் மதுவின் பக்கத்தில் சென்றான். மதுவின் பக்கத்தில் நின்ற பெண்கள் எல்லாம் அவளை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்க மதுவின் அருகில் வந்த ராகவ் மதுவின் கண்களை பார்த்தபடியே அவள் முன் மண்டியிட்டான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் படிப்பு முடியட்டும்னு காத்திருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? ஐ லவ் யூ மது என்ற ராகவன் அவளின் முன்னே மண்டியிட்டு தன் கையில் பூங்கொத்தை வைத்திருந்தான் அல்லவா, அதை அவளிடம் நீட்டினான். சிலையாய் நின்றிருந்த மது ராகவனிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நீங்க இந்த காலேஜோட முதலாளி, நீங்க வேற நான் வேற. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. உங்க காதல என்னால ஏத்துக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க என்று சொன்னவள் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டாள். மதுவின் இடத்தில் வேற ஒரு பெண் இருந்திருந்தால் இந்த நேரம் ராகவனின் காதலை ஏற்றுக்கொண்டிருப்பாள். ஆனால் மதுவால் அது முடியவில்லை. அவள் செய்து கொடுத்த சத்தியம் தடுத்திருந்தது அவளை. மது அனைவரின் முன்னிலையிலும் தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனது ராகவிற்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. கல்யாணமான 3வது மாதத்தில் ராகவனின் அண்ணனும் அண்ணியும் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்த அந்த நாளிலிருந்து அப்பா அம்மா யாரும் இல்லாமல் தனியாக நின்ற மதுவிற்கு படிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்தது ராகவ் தான். மதுவை விடுதியில் கூட தங்க சொல்லாமல் தன் வீட்டிலேயே தங்க வைத்து காலையில் வரும்போதும் மாலையில் திரும்ப செல்